அனைவருக்கும் வணக்கம். ஈல் அண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 11th February. ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இதை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது ஃபுல்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு. ஏன்னா ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸை ஃபாலோ பண்ணி இவ்வளோ நாளாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம். இதே இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டை பேஸ் பண்ணி ஆஸ் எ ட்ரேடராக நம்மளால டெய்லி லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ற அந்த சேலஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக லாஸ்ட் 2 months இதை ட்ராக் பண்ணிட்டே வரோம். எதுக்காகனா இந்த சார்ட் வந்து எப்படி ஒரு ட்ரேடருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். சரிங்களா? ஸோ நேத்தோடைய கான்டெக்ஸ்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சிது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீக்லி அப்டேட்லேருந்து நம்ம பண்ண அந்த கான்டெக்ட் பிரகாரம் என்னங்க பண்ணோம், இந்த ப்ரொஃபைல் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கே ஒரு லெவல், அப்புறம் இது ஒரு லெவல், அதுக்கப்புறம் இந்த லெவல். இப்போ இந்த லெவலுக்குள்ளே தான் என்ன இருக்குது உங்களுக்கு மார்க்கெட்டு. கரெக்டாக தெரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த டெய்ல் என்ன இருக்குது, நமக்கு ப்ராப்பராக இன்னைக்கு ஒர்க் ஆகிருக்கு இல்லை? ஸோ ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது பொசிஷனாக எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு அப்புறமா அப் சைடுக்கு ஆட் பண்ணுவாங்க, இந்த சைடுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த 50,000 ரேஞ்சில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு கரண்ட்டாக வந்து 50,200க்கு அபோவில் தான் இருக்குது. ஓகேவா? 200க்கு அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல லைட் ரிவர்ஸாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன பண்ணுறதுன்றதை நம்ம கவனிப்போம். அப்போது கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம லெவலை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ், ஃபாலோ பண்ண முடியுது. அப்போது மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டையும் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நாலேஜ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்களை ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் நம்ம என்னங்க பண்ணோம், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி எந்த பக்கம் மார்க்கெட் போகுது அப்படின்றது நேற்று நம்ம கவனிங்க அப்படின்னும் கரெக்டாக என்ன பண்ணிச்சுவாங்க, ஓப்பன் டிரைவ் கொடுத்து கரெக்டாக இந்த பேலன்ஸ்க்கு மார்க்கெட் வந்தாச்சு. கரெக்டுங்களா? மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக வந்தாச்சுங்க. கரெக்டுங்களா? அப்போது எக்ஸாக்டாக இந்த பேலன்ஸோட ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது. மார்க்கெட் 23,400 ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ நோட் பண்ணது நடக்குதுங்களா? ஸோ இது எதுவுமே வந்து நாங்கள் சொல்கிறது இல்லைங்க, இங்கே சார்ட்டில் இருக்கிறத நாங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். அதாவது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எட்ஜ் கிடைக்குது. நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தடோட இது அடிஷனல் இதை பார்க்கும்போது என்ன பண்ணுறது, எட்ஜ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதை ஃபவுண்டேஷனாக வச்சுருக்கோம். இதை மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னியோட கான்டெக்ஸ்ட்டை டைரெக்டாக பார்த்துடலாம். ரெகுலராக நீங்கள் நேற்றோட வீடியோஸ் அப்படி பார்த்துக்கோங்க. அதில் வந்து ரெகுலராகவே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து டேரெக்டாக வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட்டு அப்படின்னு போகும்போது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி இங்கே தெரியும். ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுதுங்களா? அப்போ அந்த பேட்டர்னுக்கு மேலே மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டே ஆயிருக்கு. அப்போது நமக்கே தெரியுது என்ன, இந்த 51,000க்கு மேலே மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகும்போது நல்ல ஒரு மூவ் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டியே நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். அதை நம்ம இங்கே கான்டெக்ஸ்ட் வைஸாக இப்போ நம்ம மார்க் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இன்னியோட ஆக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது பாருங்கள், ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல். எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலோடைய ரேஞ்ச், இந்த ப்ரொஃபைலோட ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் வரும்போது என்ன ஆச்சு, உங்களுக்கு மார்க்கெட்டு ரிவர்ஸ் பேக் ஆகுது. ரிவர்ஸ் பேக் ஆகி உங்களுக்கு என்ன கலர், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்ஷன் இல்லை. ஆனால் என்ன இருக்குது உங்களுக்கு, பேலன்ஸ் ப்ரொஃபைல், பேலன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் இன்னைக்கு இருக்குது. பட் ஸ்டில் வந்து இந்த லெவல் வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்குது. இந்த பிபிஓசியோட லெவல் வந்து நமக்கு பிபிஓசியில் இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோனாக இப்போ ஆக்ட் ஆயிருக்கு. கிளாரிட்டி கிடைக்குதான்? சிம்பிளாக இருக்குங்களா? ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்ததான் நமக்கு இருக்கிறது என்னது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பிபிஓசி ப்ரொஃபைல் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது, இங்கேயும் பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. இந்த டெய்ல் ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. அப்போது லோயர் சைடு, அப்புறம் இங்கே பையிங் டெய்ல் ஆக்டிவாக இருக்குது. ஃபைன்களா? மார்க்கெட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. அப்போ இங்கே ஏற்கனவே நமக்கு இங்கே என்ன இருக்குது, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன
ஒரு ரேலி ஹை இருக்கு, ஒரு ஹை இருக்கு. ஓகேவா? டெய்ல் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த பேலன்ஸ் இங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இதுக்கு மேல எனக்கு எங்க வேணும்? 50,800க்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு இங்க தெரிய வருது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நமக்கு அபோவ்ல கன்ஃபர்மேஷன் வேணும்னு தெரியுது. அட் சேம் டைம் பிலோல 49,500க்கு பிலோல இருக்குன்னு தெரியுது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் பிபிஓசி ப்ரொஃபைலா இருக்கு. அப்போ பிபிஓசி ப்ரொஃபைலோட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டுங்களா? பிபிஓசி ப்ரொஃபைலோட ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல நமக்கு என்ன பண்ண கிளியரா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ரேலி ஆகும். பட் இன் பிட்வீன்ல மார்க்கெட் இப்போ ரேஞ்சில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபாலோ அப் எப்படி பண்ணுறோம்? அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த பிபிஓசி கான்செப்ட்ல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ பிபிஓசி கான்செப்ட்னா என்னது? உங்களுக்கு பிபிஓசிக்கு மார்க்கெட் அப்போல ஓப்பன் ஆகி உங்களுக்கு அப்படியே ஃபாலோ ஆகுதா, இல்லை ரிஜெக்ட் ஆகி வருதா, பிலோல ஓப்பன் ஆகி ஃபாலோ ஆகுதா, ரிஜெக்ட் ஆகி வருதா, ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற அந்த ஆக்ஷன் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் தான் நீங்க நோட் பண்ணிக்கலாம். கிளியர்களா? வெரி சிம்பிள். இல்லை நாளைக்கு ஸோ கான்டெக்ட் கிளீனாக இருக்கு. பெல்கோ பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் அவ்வளோதான். நிஃப்டி இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பார்க்கும்போது, அப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து ரேலி போய் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இங்கே சஸ்டெயின் ஆகுது. அப்போ நமக்கே தெரியுது என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டை இந்த பிலோ இப்போ கரண்டாக இருக்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, கீழே இறங்கக்கூடாதுன்ற அந்த ஒரு காஷன் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு இன்னையோட ஆக்ஷன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது ஆக்ஷன் எக்ஸாக்டா இந்த பேலன்ஸ் எக்ஸாக்டா இந்த பேலன்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ண ரியாக்ட் அங்கேயும் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறது எக்ஸாக்டா இந்த வேல்யூ ஏரியால மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இந்த பேலன்ஸ்க்கு இங்க ரியாக்ட் ஆகுது, இங்க இந்த பேலன்ஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ பெருசா ஒன்றும் கான்டெக்ட் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. இன்னைக்கு க்ளோசிங்ல இருந்து மார்க்கெட் பார்ப்போம். மார்க்கெட் க்ளோசிங்ல இருந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது நியரஸ்ட் ரெஃபரன்ஸ் தாங்க நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, என்னங்க இது இன்னைக்கு ரேட்டு பிபிஓசி ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு செல்லிங் டெய்ல் கொடுத்துருக்கு. இப்போ பிலோல இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு இந்த பிபிஓசிக்கு பிலோல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆன நேரம் எங்கெங்க வரும், இங்க வெர்ஜின் பிபிஓசி. ஸோ இது வந்து பெல்கோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இப்போ இது ஹைல இந்த பேலன்ஸ் ஸ்டில் என்ன பண்ணு உங்களுக்கு ஆக்டிவா இன்னைக்கு மார்க்கெட்டை மேலே போக முடியாம ரிஜெக்ட் பண்ணிருக்குல்ல. இங்க ஓப்பன் ஆகி மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி தான் இங்க வந்திருக்கு. சரிங்களா? அண்ட் அபவ்ல இந்த ஹை இருக்கு. அப்போ 23,850க்கு அபவ்ல எனக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வேணும். ஆனா இங்கிருந்து இங்க போறதுக்கு என்ன வேணும், இங்க பிபிஓசி கான்செப்ட்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ண ஓப்பன் ஆகி டிரைவ் ஆகுதா, இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் ஆகி வருதா அப்படின்ற இந்த பிபிஓசி கான்செப்ட் நாளைக்கு முக்கியமாக பார்க்கணும். டெஃபினட்டா இந்த லோ மார்க்கெட் நாளைக்கு உடச்சதுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு, இங்க பிபிஓசி இந்த இடத்துல இந்த டிமாண்ட் இருக்கு. ஃபைன். ஸோ நாளைக்கு அப்போ நமக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுது, பிபிஓசி கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ரெகுலராக நமக்கு பண்ண கான்டெக்ட் தான், அதனால் அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். வீக்லி அப்டேட் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ரெகுலர் இந்த வீக்கோட சீரியஸை நீங்கள் ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கும். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸே போதுமானது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் டுமாரோ.